ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னைக்கு நடக்குது. இது குறித்து செய்தியாளர் தாய்மானவன் வழங்கக்கூடிய தகவல்களை நாம கேட்கலாம். தாய்மானவன், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்ல முக்கியமா என்னென்ன குறித்து ஆலோசனை நடத்த இருக்காங்க, மேலும் நிலவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலை தான் அதிமுக தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தேர்தல் பணிகள் தொடர்பான விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதற்காக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 84 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக அங்கம் வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு சில தொகுதிகள், அதிமுகவுடைய செல்வாக்கு மிக்க தொகுதிகள், ஒரு சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக ஏற்கனவே கட்சியினுடைய தலைமை கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவித்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக தரப்புல நியமிக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எப்படியாக தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும், எப்படி கூட்டணி கட்சியினரை அழைத்து அரவணைத்து தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவுடைய கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, அதேபோல் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய வகையில் மாவட்டம் தோறும் சம்பந்தப்பட்ட அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் திண்ணை பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு கட்சியினுடைய தலைமையின் தரப்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் அதிமுகவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தேர்தலுக்கான அந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்பது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கான பயிற்சி வழங்குவது தொடர்பாகவும் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில மற்றும் சில கட்சிகள் இணைவதற்கு தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பா தேமுதிக உட்பட ஒரு சில கட்சிகளை மீண்டும் கூட்டணியில் இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை என்பது கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த சூழல்ல சமீப காலமாக தேமுதிக தொடர்ந்து திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் தேமுதிக திமுகவோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக அரசியல் நோக்கர்களால் தகவல்கள் என்பது பேசப்படக்கூடிய ஒரு சூழல தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து செல்வது தொடர்பாகவும் தேர்தல் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் விரிவான ஆலோசனை என்பது இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம திமுக அரசு பொறுப்பேற்று பல்வேறு வரிகள் என்பது கூடுதலாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல இந்த வரிகளால சாமானிய மக்களுக்கு எவ்வளவு செலவினங்கள் ஏற்படுகிறது என்பது தொடர்பாக டிஜிட்டல் முறையில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு அதிமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே விராலிமனை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா சொத்து வரி உட்பட வரிகள் கூடுதலாக கட்டுவதால மக்களுக்கு சாமானியர்களுக்கு எவ்வளவு தூரம் செலவினங்கள் என்பது அதிகரிக்கிறது என்பது தொடர்பாக டிஜிட்டல் முறையில் அந்த பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த சூழலில் இந்த பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்துவது குறித்து கட்சியினுடைய தலைமை விருப்பத்தை தெரிவித்திருக்கிறாங்க. எனவே அதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இப்படிப்பட்ட கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பல்வேறு விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.